ஹே காய்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி என்ன vlogனா பட்டர் garlic ப்ரான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு இவ்வளோவே இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. வித்தின் 10 மினிட்ஸில் குயிக்காக சட்டுப்புட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 வரமிளகா எடுத்திருக்கேன். 4 வரமிளகாவை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து சின்ன வெங்காயம் நிறையா எடுத்திருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்திருக்கேன். கார்லிக் வந்துட்டு ஒரு 10 to 15 பல் எடுத்து நல்லா ரெண்டுத்தையும் தோல் தொளிச்சுட்டு தென் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாயில் நல்லா கடிப்படாமல் அண்ட் தென் சீக்கிரமாகவும் குக் ஆகும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணுறது எல்லாமே கட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம 3 பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து மில்க் மிஸ்டோட பட்டர் பேக்கெட், அந்த சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும்ல, அதுதான் நான் வந்து 3 யூஸ் பண்ணுறேன். அது நல்லா பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கார்லிக், நம்ம வெட்டி வச்ச கார்லிக்கு அண்ட் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு தென் வந்து ப்ரான் வந்து போட்டுக்கலாம். ப்ரான் வந்து ஒரு ரொம்பவே குயிக்காக குக் ஆகிடும், ஒரு 8 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்மளை என்ன சொல்கிறது, பிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது அப்படி இருந்தால் நல்லாவே இருக்காது. அதனால் 8 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்து கூட நம்ம உப்பு போடும்போது அது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரானை ஆட் பண்ணலாம். ப்ரானை நல்லா ஆட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நம்ம ப்ரான், கார்லிக், அந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா குக் ஆகட்டும். இது ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி உங்களுக்கு நான் இப்போ ஒரு வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணும்போது இருந்துச்சு. இது நல்லா சுருங்கி அப்படியே சுருண்டுரும். அப்படி ஆயிடுச்சுனாலே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி 8 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க, 8 மினிட்ஸ் போதும். தென் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சொன்னால சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்ததை நான் வந்து போட்டுட்டு அந்த பெப்பர், நீங்கள் நினைக்கலாம் என்னென்னா மிளகாத்தூள் இல்லை, கரம் மசாலா இல்லை, மல்லித்தூள் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் இந்த 2 இன்க்ரீடியன்ஸே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரை லெமனை அப்படியே நல்லா மேலே புழிஞ்சு விட்டுட்டு தென் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலை நிறையாவே தூவிக்கலாம். எனக்கு பர்சனலி கொத்தமல்லி இலை வந்து நிறையா போட்டால் அது நல்லா வர மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இந்த நல்லா சுருங்கிடும்னு, இந்த மாதிரி தான் நல்லா சுருங்கிடும். நீங்கள் போடும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். தென் வந்து அது குக்காகி சுருங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது எனக்கும் என் தம்பிக்கும் மட்டும்ன்றனால இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நான் ஹோம் டவுன் வந்துட்டேன். அதனால தான் என்னால் வந்து வீடியோஸும் எடுக்க முடியல, அப்லோடும் பண்ணல. எதுவும் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தது. அண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாகவும் லாக் ஆஃப் பண்ணுறதே ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான் லாக் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு பர்சனலி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு லென்த்தி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோவே என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.